ஓஹோ. இது அப்படியே அவ்வளோதான் ஃபில்டர் பண்ணணுமா? ஆமா. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ இதுகளை விட்டான் இவனை என்னத்த சமைச்சு என்ன பண்றது? இந்த அளவுக்கு புளி தண்ணி மட்டும் புளி ரக்க மட்டும் தான் இங்கே இருக்கு. சரி இதில் கரைச்சிக்கிறியா பாத்திரம்? அதை அப்படியே ஊத்திக்கலாம் வடிகட்டி. இப்ப ஊத்த கூடாது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 21 ஆயிட்டா? சரி நான் நைட்டே ஊருக்கு கிளம்புறேன். என்னங்க பிடிங்க ஆஃப் பண்ணுங்க. அப்படியே எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னைக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க நீங்கள்? இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க, ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஏன்? எனக்கு எல்லா வேலையும் எங்க பிரதரே செஞ்சுட்டாரா, அதனால எனக்கு ரொம்ப ஜாலியா. மட்டும் என்னை மட்டும் சும்மா இது மட்டும் தான் பண்ணுறாங்க. எப்படி சொல்றது? ஒன்லி ஒர்க் எப்படி பார்க்கணுங்கிற மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க பிரதரே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படியே கட் பண்ணிடுங்க. வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாத கொடுங்க. என்னங்க இந்த மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சாந்து. இது வந்து குழம்பு மசாலான்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் இது கிண்டணும். இப்படி திக்கா ஆனிச்சுன்னா சென்னை எல்லா வீட்லேயும் இது மாதிரி திக்காகும். என்ன பண்ணால் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு தண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் உப்பு போடணும். சரி, ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. தேவைப்பட்ட போட்டோம். அப்போ இதை உடைக்கணுமா? 1/2 ஸ்பூனுக்கு அந்த 1/2 ஸ்பூன் இல்லை, எடுக்கும்போது 1/2 ஸ்பூன் போடுங்க. உள்ளார விட்டுலாம் கலக்கக்கூடாது. ஒருத்தன் பண்ணியிருப்பான் தெரியுமா வீடியோவில்? என்ன பண்ணுவான்னா, இது பொங்க பானையில் வந்து அரிசி போட சொல்லுவாங்க. அந்த வீடியோ பார்த்துருக்கேன். பொங்க பானையில் அரிசி போட்டு கையை அது சூடும். எனக்கு அது டக்குனு இல்லை. இது உப்பு கரையும் இல்லை. சால்ட் உப்பு அதிகபட்சம் யூஸ் பண்ணாதீங்க. சால்ட் வேற உப்பு வேறையா? சால்ட் வேற உப்பு வேறையா? ஆமாம், இங்கிலீஷில் நம்ம கடல்ல இருந்து பேசுவோம் தெரியுமா இல்லையா? பார்த்து பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. நடு சென்டரில் அடிச்சு வை. நடு சென்டரில் நடுங்கிறது இதுதான், மையம் தான். அது சொல்லுவாங்க பாரு. கேட்ச் பிடி. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நாங்க போயிட்டு வரோம். பாய். மீன் போட்டிங். மீன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி. பருப்பர் அப்படி வச்சு அப்படி செய்ய கிட்ட அறுக்கிறது காட்டுங்க. மீனுக்கு இப்போ நம்ம ஆப்ரேஷன் தான். இப்போ அறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். இது நான் சொல்லி கொடுத்தது எங்கள் வீட்டில். ரொம்ப பீஸ் போட்டிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக போடணும். அறுத்து முடித்த பிறகு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். சாரி, ஆப்ரேஷன் தேட்டர். 6.5 hours later. 1 eternity later. 2000 years later. கூடாமே வீடியோ எடுத்துட்டு. சரி, அவ்வளோ பழிச்சு ஆஹா. ஓ, இது எரியுதா? சரி, மறந்துட்டேன்.
இப்போ மீன் வந்துட்டான்னு பார்ப்போம். இங்கே பாரு சரி, இங்கே பாரு சரி, மீன் வந்துட்டான்னு வந்து பாரு. பாருங்க சரி, இங்கே பாரு. இது நான் 2வது வாட்டி மீன் குழம்பு வைக்கிறேன். நான் 2 வாட்டி வச்சிருக்கேன். ஐயோ அது வெந்த மாதிரி தாங்க இருக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொச்ச பிறகு நிறுத்தலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதான் குழம்பு நல்லா கொச்சிருக்கணும். தெரியும். கொஞ்சம் சிம்மில் வச்சிருங்க. இது கிடையாது, எண்ணெய் கூட சரி. எண்ணெய் எங்கே சரி இருக்கு, சூடாயிட்டு சரி. என்ன இந்த இருக்கு பாருங்க, கொஞ்சமாக ஊற்றலாம். கீழே பார்த்து எடுக்கணும். புடி சரி, ஒத்த கீழே கேம. இந்த கல்ப்பு இதுமாரி சின்ன சின்ன கல்ப்பு மட்டும் தான் உங்கள்கிட்ட வாங்குறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். எண்ணெய் எண்ணெய் போதுமா? கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. போதுமா? நீ வச்சு பாரு. சூப்பராக இது செஞ்சிருக்கீங்க. பத்தியில என் கை இதை இருந்து எப்படி தேத்தா குத்திய. என்ன பண்ணணும், சீரகம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த இருக்கு உங்க நல்ல நேரம். இது டப்பா நல்லா இல்லை, கையை காட்டுங்க. எதிர போடணும் இது. தர தர இதுல இல்லைங்க. ஓ, இதே சீரகம் போட்டு செஞ்சா நல்லா இருக்குமா? மீன் எடுத்து இருங்க, இந்த பச்சை இதை அப்படியே போட்டுருங்க. தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. இப்போ மீனை தோசை கரண்டியால எடுத்து போடுங்க. தோசை கரண்டியா? தோசை கரண்டி உப்பு இருக்கான்னு பார்க்க, கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன். குழம்பா பிடிச்சிக்க சார். அழகா எல்லா மீனும் பூக்க வச்சுட்டோம்னா கேப்பில் போட்டுட்டு எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற மசாலாலாம் அந்த மீன் மேலே போடணும், எண்ணெயில் போடக்கூடாது. அப்படி இல்லை சரி, ஒன்று round 2. தலையில் எழுதி வச்சு ஓரமாயிங்க. அங்கே இதெல்லாம் மக்கள்லாம் கிடக்கல. எனக்கு கூட்ட சொன்னதுக்கு கூட்டுற அழகா பாருங்க நண்பர்களே. சொல்லுடா ஓனர் பையா, எப்படா ஊருக்கு வந்த? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்டா இங்கே குப்பை போடுற? அது ஏன்டா நான் குப்பை போடுற இடத்துல நீ கூட்டுற? முடிச்சாச்சு, அவ்வளோதான். தண்ணி போடணுமாங்க?
அமைச்சர் என் உடம்பில் எது சுரக்கிறது தனித்தனியாக தான் சுரக்குது. அது வேர்வை அமைச்சரே. எலுமிச்சம்பழம் இங்கே எப்படி போகுது? மேலே நாற்று வர எலுமிச்சம்பழம் பேர் இருக்கு. அதையும் நீங்கள் தான் கூட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு போங்க. மொத்தமாக அள்ளிட்டு திரும்பி அனுப்பணும். இங்கே பாருங்க, அங்கங்கே கூட்டி இருக்கு வச்சுருக்கீங்க பாருங்க. அதில் எல்லாத்தையும் எல்லாம் அந்தா இந்தா அங்கே வாசலில் கீழே சிந்தாமல் போகணும். இதில் முக்கியமான விஷயமே கீழே சிந்தக்கூடாது. சிந்தினா திரும்பி நீங்கள் தான் கூட்டுற மாதிரி இருக்கும். ஏன் நீயும் அப்படியே விழுந்துற? அடுத்தது நாளைக்கு இல்லை, நான் நைட்டு போகிறேன். நைட்டு ஆமா நாளைக்கு அதான் இன்னைக்கு நைட்டு கிளம்புனா நாளைக்கு போவாங்க. அம்மா தலையில் கொட்டமோ ஆசீர்வாதம் பண்ண. அடுத்தது கொட்டணும். கூட்ட வரியா? வரியா? அப்படி யாராச்சும் கூட்டி அள்ளுவாங்களா? அங்க பின்னாடி எல்லாம் வைக்க இருக்கு. கை கொடு, கை கொடு, சாணி கை கொடு, கை கொடு, கை கொடு, கை கொடுத்தா வாட்டி தாண்டா கொடுக்க முடியும். பாய். இதில் மறுபடியும் வைக்காதானே போட போகிறேன். இது எதுவும் கூட்டணும். திரும்பி சாப்பிட தானே போறோன்னு தட்டு கழுவாம இருப்பியா? போதும், வெளில கூட்டுங்க. ஐயா, அந்த அந்த தொடப்பத்தை இப்படி பிரிச்சுக்கணும். இப்படி வச்சா எப்படி கூட்ட முடியும்? இதுக்கெல்லாம் 6 வருஷம் கோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து படிச்சாதான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏண்டா சோ சேட். அம்மா வந்து எதை எடுத்துட்டாங்க, இல்லைன்னா அதையும் அள்ள விட்டுருக்கலாம். அம்மா சாணி எடுத்ததுனால நம்மளுக்கு சாணி அள்ளுற வேலை இல்லை. இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூட்டுறதுல. தொங்க பிள்ளையோடி நீ, தொங்க பிள்ளையா? அழகாது, அழகாது, கட்ட பிள்ளையாது. கேமரா பார்த்தா அவங்க அமைதியா இருக்கும். நல்லா ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சொல்லு ப்ரோனி. ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்ற பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் லவ் யூ சொல்லு. லவ் யூ. அவ்வளவுதான். எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க. அடுத்தது இருக்கு. கை 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 கை. குட் பாய். டாடா சொல்லு. டாடா. அவ்வளவுதான். டாடா. வீடு சுத்தி முத்தி உள்ள குப்பையெல்லாம் அள்ளியாச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்திரம் விளக்குதல்.
அது ஏன் சரி நம்ம பாத்திரம் எப்போ வளர்க்கணும் சாயந்தரம் வைக்கலாம்னு சாயந்தரம் சாப்பிட்டுக்கிறீங்களா? வளர்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம உழ வைக்கணும். உழ வச்சுட்டு தான் நம்ம பாத்திரம் வளர்க்க போகிறோம். லாஸ்ட்லாம் இருக்கிற குப்பையை அப்படி தட்டி விட்டோம்னா பறந்துடும். என்ன இங்கே என்ன திட்டக்கூடாது. போ இங்கே போ அடு போ 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 என்ன போ அடு போ. உட்காரு 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 கீழே உட்காரு கீழே உட்காரு உட்கார். அங்கே அடிப்ப உட்கார் கீழே உட்கார் கீழே உட்கார். யா கீழே உட்கார் ஏறு உட்கார். என்ன என்ன உனக்கு திட்டுவ என்ன வாய் விட்டு போடு. என்ன என்ன உட்கார் உட்கார் உட்காரு கீழே உட்கார் உட்காரு உட்காரு. போய் போய் கடிக்க வருவே கடிக்க வந்தேன்னு வச்சுக்க அப்படிதான் கடிக்க வருவே. சரி போ 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 அங்கப்பா. என்ன சத்தம் என்ன சத்தம்? சரி எங்கிட்டு பாரு அங்கிட்டு வா இங்கிட்டு வா. யா இங்கிட்டு வா. சொன்ன பிச்சுக்கு கம்பிட்டேன் சொன்ன பிச்சு தேனி தங்கம் என்ன பண்ற? என்ன எனக்கு தியா இவனை கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு ஆள் குத்தா கத்துறாங்க பாரு. பிரவணி பிரவணி தங்கம் ஆண்டா யா 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 தூக்கணுமா நீய தூக்கணுமா தூக்கணுமா நீய தூக்கணுமா? சரி அப்புறமா தூக்குறேன் விடு அப்புறமா தூக்குறேன். தூக்கணுமா இப்போ போ நீ தூக்கணும் மேலே கிழிப்ப. பாய் பாய் போ. நீ பார்க்குறியா? பிரவணி எங்க இங்கே என்ன உனக்கு என்ன உனக்கு அடி வேணுமா? அடி வேணுமா உனக்கு? சரி நான் போ. பரவாயில்லைங்க, அவன் வேலையே பார்க்க மாட்டான்னு தான் நான் சேலஞ்ச் பண்ணேன். பட் அவன் எல்லா வேலையுமே நல்லாவே பார்த்துருக்கான். இப்பயும் அவன் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பார்ப்போம் ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. One eternity later. என்ன ரொம்ப நேரமா ஆளை காணும்? எங்கேயாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானோ? எல்லாம் தேடி பார்த்தேன் எங்கேயும் காணும். இப்போ அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான்னு தானே நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இங்கே பாரு, சரிதான் வேலை பார்க்குறது. வீடியோக்கு மட்டும்தாங்க, சும்மா அவன் காலையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் போல. ஏய் எதிரிடா, இங்க பாருடா, மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? இவன் எழும்ப மாட்டான் போல. வாங்க போலாம்.